ஹாய் திஸ் இஸ் எக்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எக் வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாமா? எக் கறி மசாலா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் அதே மாதிரி டொமேட்டோவும் எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டு எக்கு தான். ஸோ எக்கு வச்சு பண்ணுற எக் இல்லாமல் பண்ண முடியுமா? ஸோ எக்கை வந்து 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து அதோட ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எக்கை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் தனித்தனியாகவும் எல்லோ தனித்தனியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடான அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள். ஸோ நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மசாலா வேகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் நல்லா சுண்டி வரணும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ நான் காட்டுற கன்சிஸ்டன்சியில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம எக் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாயில்டு எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பரான நம்ம எக் கறி மசாலா ரெடி. ஸோ சுட சுட சாதத்துக்கு கூட சாம்பார் ஊற்றி இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எதனா சைடிஷ் பண்ணணும் யோசிச்சிட்ருக்கீங்களா? ஒரு வாட்டி இந்த எக்கை வச்சு இந்த எக் கறி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.